Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல பச்சரிசி 1 கப் யூஸ் பண்ணிருக்கேன். கடலை மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட சூடான எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இதுக்கு தண்ணி ஒரு 300 ml எடுத்திருக்கேன். பட் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணி இதை பிசைய போகிறேன். ஏன்னா நான் 300 ml யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம பிசையணும். சாஃப்டாக இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரி. ஏன்னா நம்ம இதை முறுக்கச்சியில் போட்டு தான் நம்ம புளிய போகிறோம். ஸோ இதுதான் அந்த அச்சு. இப்போ பாருங்கள், இப்படி கோடு மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆயில் கடாயில் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சா செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம முறுக்கச்சியில் புழிஞ்சிடலாம். நான் லோ ஃப்ளேமில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அப்புறம் தான் நான் ஹை ஃப்ளேம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டுட்டோன்னா கரிஞ்சிரும். இப்போ இதை ஒரு 3 to 4 minutes நீங்கள் குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், ஒரு கோல்டன் ஷேடில் மாறும். இப்போ இந்த ஆயிலெலாம் பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் சவுண்ட் கம்மியாகிடும். இந்த டைமில் இந்த கலரில் நீங்கள் எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை வடிகட்டி எடுங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் நீங்கள் இதை பொரிச்சதை எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.